ஹலோ சொந்தங்களே, என்னைய இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் சின்ன சின்ன தடங்கல்கள், சின்ன சின்ன தோல்விகள் கூட அது ஒரு பெரிய தோல்வியாக நினச்சிக்கிட்டு தோண்டு போயிடுறாங்க. ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுறாங்க. எனக்கு தெரிய நான் ஒரு சின்ன வயசில் படித்த ஒரு கதை. ஒரு மாபெரும் ராஜா, மிக தைரியமானவர், வீரமானவர். அவர் பல எதிரிகள் ஒன்று சேர்ந்து வர்றாங்க. ஒவ்வொரு படையாக தோற்றுக்கிட்டு வருது. அந்த படையெல்லாம் தோற்று போக இவர் மட்டும் தனிமரமாகிடுறாரு. உயிர் பிழைச்சி தன்னை மட்டும் காத்துக்கிட்டால் கூட பரவாயில்லை அப்படின்னு சொல்லி ஓடி போய் ஒரு பாலடைந்த கட்டடத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த நேரம் கொஞ்சம் மாலை ஒரு 5 மணி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் அமைதியாக உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் கண்ணுக்கு எட்டு மட்டும் யாருமே இல்லை. அப்போ கூர்ந்து கவனிக்கிறாரு. ஒரு பள்ளத்திலிருந்து ஒரு எறும்பு ஒன்று அந்த பள்ளத்திலிருந்து மேடை ஏறுவதற்காக பல முறை முயற்சி பண்ணுது. அப்படி முயற்சி பண்ணுறது பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 100 முறையாவது இருக்கும். 101வது முறை அது அந்த பள்ளத்திலிருந்து மேலே வந்துடுது. அதை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ராஜாவுக்கு திடீர்னு ஒரு தைரியமும் ஞானமும் வந்துடுது. ஒரு சின்ன எறும்பு அந்த பள்ளத்திலிருந்து மேலே ஏறுவதற்காக இத்தனை முறை முயற்சி பண்ணியிருக்குது, நம்ம இந்த ஒரு தோல்வியை கண்டு நம்ம தோண்டு போயிடக்கூடாது. அது மாதிரி நினச்சி அவர் அப்படியே வெளியில் போகிறாரு. அந்த 5 மணி நேரம்ன்றது இருட்ட துவங்கிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் அவருக்கு உணவளிக்கிறாங்க. அப்படியே மறைந்திருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை ஒன்று திரட்டி மீண்டும் மிகப்பெரிய போர் தொடுத்து இழந்த அவருடைய நாட்டையும் செல்வத்தையும் மக்களையும் மீட்டெடுக்கிறாரு. அது மாதிரி நீங்களும் ஒரே ஒரு ஃபெயிலியருக்காக மனசு உடைஞ்சு தோல்வியை ஏற்றுக்கிறாதீங்க. தோல்வியை உடனடியாக ஏற்றுக்கிறது புத்திசாலித்தனம் இல்லை. பலமுறை முயன்று கூட அதை வெற்றி பெறணும். அந்த வெற்றி தான் உண்மையான வெற்றி. எல்லோருக்கும் இந்த சின்ன கதை உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன்.